மன்னவா திருவண்டைக்கு நான் பாதமே கத்து என்று பறந்தோடி வந்தேன் தெய்வமே. உன் மனைவியாக விட்ட கனகவல்லி மந்தனம் சீதியன் மன்னாலும் கணவருடைய திருவடி பாதங்களை பணிந்தபடியால் பேரும் புகழும் சீரும் சிறப்புடனே ஈடூழி வாழ்வாயாக. நீதியோடியாக வாழ வேண்டும் என்று என்னை கணவர் வாழ்த்துவது கணவருடைய கடமையாகும். நான் பெருமையாக வாழ்வது உன்னுடைய ஆசீர்வாதமாகும். மன்னா தேவி, நான் பெருமையோடு வாழ்வதுண்டால் பிள்ளையை பெற்றால் பெருமையோடு வாழலாம். நான் தான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன். அதனால நான் எப்படி பெருமையோடு வாழ்வது? அதனால் உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? அதற்காக உன் மனக்குறையை தீர்ப்பதற்காக, உன் மன கவலையை போக்குவதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன். மன்னா, நீண்ட நாளாக இருந்து திருமணம் செய்து நம்ம எண்ணத்துக்கு குழந்தை இல்லை, மனக்கவலையும் நீர்க்கிறேன் என்று தெரிவிக்கிறாய். மனக்கவலையும் மகளாத குறைதானே, எப்படி தீர்ப்பாய்? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? வரியமனை நான் கண்டு பாலகன் வர பெற்று வருகிறேன். சிவனை கண்டு நான் செல்வன் வர வாங்கி வருகிறேன். அந்த அருணனை பார்த்து நான் அருந்தவன் பெற்று வருகிறேன். உள்ளல்லாத நமக்கு உள்ள வரம் பார்த்து பெற்று வருகிறேன். சிவனை காண செல்கிறேன். அண்ணா,
அதான் நீண்ட நாளா குழந்தைகள் நீ ஒரு நாள் மட்டும் கடவுள் சிவபெருமானை கண்டு நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்தோம், எங்களுக்கு மட்டும் ஏன் நீண்ட நாளா குழந்தை இல்லை அப்படி என்று சிவபெருமானை கோரி கடவுள்மான தவறு செய்து வரத்தை பெற போகிறாய். தேவி மன்னா, நீ அரசர் அதாவது அரசர் சுமாதனத்தை அமர்ந்து விட்டால் அருகில் இருக்கக்கூடியவர்கள் மந்திரிமார்கள். ஆனா நாட்டிலே உள்ளே போந்து என்னை மாதிரி தாய் விட்டு உள்ளே போந்து வரக்கூடியவள் நான். அதாவது என் குறையை மக்கள் எல்லாம் என்னிடத்தான் சொல்வார்கள். அதாவது ஒரு கணவரை திருமணம் செய்வதெல்லாம் பெரிதில்லை, காலம் முழுவதும் கணவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் பெண்களுடைய கடமை. கொண்டவனை மதியாதவள் அந்த குடிக்கே யமனாகும், குடிக்கே யமனாகுவாள். அதனால எல்லாரும் புருஷனை மதிக்கணும், மதிக்கணும் சொல்லி மிதிக்காதீங்க. அதாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கல்லுனாலும் கணவன்தான், புருஷன் தான். ஆமா, கணவர் என்று கதறணும், புருஷன் என்று காலை மேலே தவறாமல் பூஜிக்க வேண்டும். அதனால அதான் கணவன் தான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம், எனக்கு தெரிந்த தெய்வமே நீதான். உன்னுடைய வார்த்தைக்கு என் உடலில் உயிர் உள்ளவரை நான் என்னைக்குமே உன் பேச்சு மீறுவதில்லை. அப்படியே போய்வார். நாடகம் என்பது எதுக்குன்னா, இப்ப நாங்க 2 பேரும் கணவன் மனைவி எப்படி கும்பிடுறோம், இத பார்த்து பெண்கள்லாம் தெரிஞ்சு புருஷனோட வாழுங்கிறது தான் ஒரு நாடகம். அதுக்குத்தான் உங்களை அமைதியா பார்க்க சொல்றது. அதனாலதான் தாய் குழம்பெல்லாம் இந்த காலத்துல இருந்ததுனாலதான் மாதம் மும்மாரி. ஆமா, இன்னைக்கு ஒரு மழை கூட பெய்யல, காரணம் நாம தான். அதனால போய் வாருங்கள். ஆகட்டும். கருணாகரமூர்த்தியாகிய சிவபெருமானை வேண்ட அதே நேரத்தில் வெள்ளிங்கிரியை பொற்பீடம் ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் வருகிற விதம் காண்க.